அதான் பாரு நான் சொன்னேன் இதில் ரேட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் தம்பி 300ங்க நான் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் இதை பார்த்துட்டு 130 பார்த்துட்டேன். என்கிட்ட 300ங்கிற அப்படியுமா கொடுப்பாங்க. ஹை குவாலிட்டியாக இருக்குது 300 ரூபா ஓட்டு நல்லா தரமானதான். அது கேட்டதுக்கு பதில் என்னன்னு பார்த்தியா, ஜெகன் மட்டலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, அதனால எச்சா கொடுத்து அது டபுள் மடங்கு வச்சு. எப்படி எல்லாம் சொன்னால் நான் உண்மையிலே நினச்சிக்குவேன். இப்போ தான் தண்ணி வடியுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா உடனே வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு. கீழே எடுத்து வச்சிடலாமா கேனை? அது இருந்து போது விடு. அங்கே இடைஞ்சலாட்டு இருக்குதுமா, பாத்திரம் கழுவி கமுத்தருக்கு இல்லாமல். அது அப்புறம் வச்சுக்கலாம் விட, அந்த அந்த சைடு வச்சுக்கலாம். அங்கே போய் ஆமாம் அதில் அடிச்சுருவாங்க. போது 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 சாமி. ஓடி போட்டு அமுப்பைப்பு கை அமுப்பைப்பு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டில் நல்லா சின்ன வயசு இருக்கையில் நானே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வரிசையாக கொண்டு போய் அமுப்பைப்பு வச்சு அப்படி நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அமுப்பைப்புல அமுத்தி எத்தனை ஒரு நாள். ஆமாம் இப்போ தான் போகிறதில்ல அந்த சைடு. தண்ணி வருதான்னு கூட தெரியல, யாருமே போகிறதில்ல. ஆற்று பைப் தான் வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டாங்களே. வீட்டுக்கு டேங்க் முதலாண்டு நிரப்பிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஊருக்குள்ள ஆமாம் ஆற்று பைப் தண்ணியை பிடிக்கிறதுக்கு அது வந்து பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. அது வந்து இந்த வருஷம் ஓட்டு கேட்க யார் வந்தாலும் நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசல் எப்போ பைப் போடுறீங்களோ அப்போ தான் ஓட்டுன்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். வந்து யாருக்குமே கெடுதல் செஞ்சது உண்மையால சாமி மேலே பொதுவாக சொல்கிறேன். இந்த அம்மா இப்படி வீடியோவில் மட்டும் சொல்கிறா, இவ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிப்பா, அதனால தான் அவள் தண்ணி பிடிக்க போகாட்டி வேண்டாங்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். திறந்து சாத்துனா எனக்கு பிரிச்சு ஏதோ நான் கம்மனு எப்போ பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறோமையே. சரி நீ சொல்லி முடி. அப்புறம் அதனால நண்பர்களே, நானும் வேலைக்கு போகிற அவசரத்துலையும் 6 மணிலாம் கொண்டு போய் கட்டிட்டு 3 குடத்தை மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவேன். எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற மாரியாத்தாளுக்கு பொதுவாக சொல்கிறேன், அந்த மாரியாத்தா கோயில் இருக்கிற தண்ணி சப்ப தண்ணி தான் பிடிச்சி வெளியிலலாம் ஊற்றிக்குவாது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் பிடிச்சிட்டு வந்து ஒரு 4 நடை ஊற்றிடுவான். அப்படி பிடிச்சிட்டு வரும்போது ஒரு எங்கள் இளவரசன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு அழுத, பாவம் அம்மா ஏமாத்தினோம் 5 குடம் போட்டு இப்படித்தான் நீ கஷ்டப்படுற, நான் எங்களை எல்லாம் மோந்து ஊற்றி சொல்லி ஒரு நாள் கூட சொன்னதும் கிடையாது, நீயே இப்படி கஷ்டப்பட்டுக்கிறேன்ட்டு அழுதே போட்டானுங்க. அவன் அதுக்கு அடுத்த நாளே அவன் ஜேஜிபி கூட்டியால் நிறவி பைப் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அப்படி பிடிச்சி ஊற்றிக்குவோம். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் 3 குடத்துக்கு கொண்டு போகிறேன். அது கொண்டு போனதையுமே நீ நேரம் கழிச்சு எப்போ மணாலும் வருவ, 5 மணி 6 மணிலேருந்து தண்ணி வருது, அப்போ வந்து அந்நாட்டுலேருந்து வந்து குடிக்கிறதுக்கு தான் தண்ணி அப்படின்னு மனசு. நீங்களே சொல்லுங்க, தண்ணி வரக்கு முன்னாடியே கொண்டு குடத்தை வச்சுட்டு அடுத்த காத்திருந்து குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி குடிச்சு குடிக்கணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்குதா? இல்லை கடைசியில் நம்ம வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு போய் ஒரு குடம் தானே 3 குடம் தானே அப்படின்னு சைக்கிள் ஒரு நேரம் குடிக்க போனால் அது விடக்கூடாதா? இது என்ன அப்படின்னு ஒரு பொம்பளை விடவே மாட்டேன்னுச்சு நினையே. அதில் கோவச்சிட்டு வந்ததுதான் நீயே குடிச்சுக்கோ அப்படின்னு கோவச்சிட்டு வந்ததுதான் உண்மையாள். அதுல இருந்து அந்த ஆற்று பைப்பு நான் போய் எட்டியே பார்க்கறதுல எங்க வீட்டுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்களே சொந்தமா பைப் போட்டு அந்த காலத்துல எல்லாரும் பண்ணாங்க. பாப்பால தொச்சோட்டு குழந்தைங்க ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடுறாங்க. ஒருத்தர் வண்டியில் வந்து அடிக்கிற மாதிரி இலவசம் போயிட்டார். அதனால சரி நாங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி அதுக்கு ஒரு 2-3 ஆயிரம் கொடுத்து கிராஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அத்தனையும் கத்துருச்சு. எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் டேம் மேல்நிலை தொட்டி வச்சு அதில் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, சும்மாவே வரி கட்டாத. ஆனால் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போட்டதுக்கு அந்த பைப்பை வந்து அடுத்த நாளாக தோண்டி முடிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து போட முடியாது, தாரோடு போட்டாங்க போட முடியாதுங்க. நாங்கள் ஓட்டு கேட்கறக்கு வந்தாங்க கேட்கணும். ஏன் போட்டு தரட்டு ஓட்டு இது நாம் தமிழர் கட்சி நண்பர் கூட ஒருத்தர் ஏங்க உங்களுக்கு மட்டும் காழ்ப்புணர்ச்சி அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க நான் போய் சொல்லலாம், போய் பிரசிடண்ட்டுக்கிட்ட எல்லாத்துட்டும் போய் சொல்லலாம் வாங்கன்னு கூட கூப்பிட்டாங்க. நாங்கள் வேண்டாம் விடுங்க, அந்த விஷயத்தை விட்டுருங்க, எங்களுக்கு ஆன முன்னேற்றத்தில் நாங்களே எங்கள் வீட்டில் போர் போட்டு எங்களுக்கு அந்த தண்ணி இருந்தால் போதும், நாங்கள் அதையும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டோங்க நண்பர்களே. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்லாத விட்டேன். அந்த சுவர் சங்கார் தண்ணிக்கு அருள்மலை ஆண்டவர் கோயிலில் நான் போய் சாமி கும்பிட்டு மேலே போய் அர்ச்சனையெல்லாம் வச்சு கும்பிட்டு ஒரு 4 மணிக்கு தான் ஸ்கூல்ல இருந்தே வந்தனுங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு சரி 5 மணிக்குள்ள வீடு போய்க்கலாம், போய் ஆடு மாடு பார்க்கணுன்ட்டு கும்பிட்டு கீழே வந்தேன். அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் நித்தியாவங்களாம் குணத்தூருங்களாம் அவங்க வந்து அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்படியே ஒரு அன்பாக பேசிட்டு, அம்மா நீங்கள் போகாதீங்கம்மா சுவர் சங்காரம் பார்த்துட்டு போகிறதா ரொம்ப நல்லது என்னன்னாங்க. சுவர் சங்காரம் பார்த்துட்டு போனால் வீட்டுலேயே போகக்கூடாதுங்களாமாங்க நண்பர்களே. போய் குளிச்சுட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்கையே போகணும்.
மறுபடியும் ஒருக்கா குளிச்சுட்டு உள்ள போகணும், அப்படி போகவே கூடாது. நாங்கள் எனக்கு வந்து என்னன்னா சாமி கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு போறது அது நல்லது இல்லை அப்படின்னா நான் சிவசங்கரத்தை பார்க்காதே போய் நான் வீட்டுக்குள்ள போய்க்கிறேன், முருகன் தரிசிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ள போறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பலன் கிடைக்க அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த பொண்ணு தான் வேண்டாமா இருமா அந்த சூர சங்காரத்தை பாருமா அது ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படி அதே மாதிரி நண்பர்களே முதல் முறையா அருள்மலை ஆண்டவர் கோயில்ல செம்ம சூப்பரா சூர சங்கார விழா நடந்தது. அத்தனை ஒரு அழகா 4 பேருக்கு முருகர் வதம் பண்ணாரு, அப்படி சிறப்பா இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டுங்க நைட் தான் 8 மணிக்கு மேலே ஆகி போச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்னோடய நின்றுட்டு என்கிட்ட பேசிட்டு அன்பா நான் உங்களை யூடியூப்லாம் பார்ப்போங்கம்மா, ரொம்ப பிடிக்குங்கம்மா உங்களை எல்லாம், நீங்கள் எந்த சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நான் பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. மறுபடியும் அம்மா வந்துச்சான்னு கேட்கறக்காக உனக்கு பண்ணியிருக்குது, நீங்கள் அந்த டைமில் பண்ணுங்காட்டி எடுக்கலையா, இன்னொரு டைம் பண்ணி சொல்லிடு. எனக்கு அவங்க நம்பர் தான்ங்கிறதே நான் மறந்துட்டேன். சேவ் இல்ல நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதமா நித்யா. நான் எங்க பொண்ணுக்கு தெரியாம அது யாரோ புதுக்கால்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாம இருக்குது, அது அன்டைம்லங்காட்டி அட்டன் பண்ணாம இருக்குது. 9:30க்கு மேல வந்துச்சுங்களா? ஏன்னா அங்க டவரும் கிடைக்காதுங்களா, வெளியில போய் பேசணுங்கிறதுனால நான் நம்பர் வந்தோடனே நான் அவங்க தானே எனக்கு தெரியல, 2 டைம் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு நான் யாரோ நினைச்சிட்டு கம்முன்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆமாங்க, வெளியில் ஓடணும் பாப்பா, அது அங்கே டவரே கிடைக்காதுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் சொன்னப்ப நீ தான் சொன்ன, அது அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு, அட்டன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் தான் யோசிச்சுட்டு ஓ அவங்க தானே அந்த நம்பர்லேருந்து ஆல்ரெடி பண்ணாங்க அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சு. அவங்க பால் கறக்கு போவோம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா, அப்படியே திடீர்னு எந்த ஊருன்னு சொன்னாங்க? அங்கே குன்னத்தூர். 2 பேரும் ஒன்னாவே வந்துட்டு இருந்தோமா, அப்புறம் பாதியில் அந்த பொண்ணை காணோம், எப்படி போய் சேர்ந்துருக்கு அந்த பொண்ணுன்னு எனக்கும் ஒரு இது பாவம், என்னாரும் போனோம் அப்படி 2 வீலர் தான் போகணுமா அப்படின்னா. அப்படி ஃபேமிலியோட வரலையா அவங்க? இல்லை, அவங்க மட்டும்தான் வந்தாங்களாமா, எப்படி போனாங்கன்னு தெரியல. அதையும் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம், எப்படி கரெக்டாக எத்தனை மணிக்கு வீடு போய் சேர்ந்தீங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கோணும், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. நான் ஒரு 9 நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறுபடியும் கூட எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க, இல்லைனா நான் அட்டன் பண்ணி பேசுறேன். அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணங்களாமா, தேவர்களை வந்து முருகர் காப்பாத்துறதுக்காக அதுக்காக தெய்வானை மனம் முடிச்சு வைப்பாங்களாமா. அதை வேணா பாக்குறதுக்கு எல்லாரும் லீவ் போட்டு போனாங்க. நான் லீவ் போடல, நான் ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை போச்சு, அதனால நான் லீவ் போடல. இந்த வருஷம் வந்து எக்கச்சக்கமான பேர் கந்த சஷ்டி விரதம் இருந்திருக்கிறீங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு, இப்போ ஃபோன் வந்ததுனால ஃபோன் மூலியமாக எல்லாத்துக்கும் அதனோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சதுனால எல்லாரும் எப்படி கடைபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சதுனால நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை பார்க்கறது சிறப்பாக என்னால் பார்க்க முடியல. சரி அடுத்த வருஷம் இது முடிஞ்சா பார்க்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சாமி இந்த சூரசம்ஹார விழா நடக்கிறப்போ கடல் அலையாங்கிற மாதிரி அத்தனை ஊட்டம். முருகர் கோயில் அருள்மலை ஆண்டவர் கோயில் எட்டமே இல்லை. குன்னத்தூர்ல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அப்புறம் இந்த சுற்று வட்டாரத்துல இருந்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எங்கெங்கயோ இருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாம் கால் கட்டி கம்பளம் கட்டி இருந்தாங்க. அது வந்து 7 நாளைக்கு சுத்தமா 7 நாள் சாப்பிட வேண்டியாமா. அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க நண்பர்களே, 2:45 போகுது. நாங்க பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு கிளம்பணும். சரிங்க, சின்ன வேலை இருக்குது, கோபி வரைக்கும் போகணும். நான் அத்தனை பேருக்கு வேண்டிட்டு நண்பர்களே, கந்த சஷ்டி விழா உங்களுக்கு அடுத்த வருஷம் கந்த சஷ்டிங்கும் போது குழந்தை பாக்கியம் கொடுப்பார் முருகன், கவலைப்படாது. கண்டிப்பா வேண்டிட்டுங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நீ எல்லா குறையும் தீர்த்து வைக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டேன். பாய்.